வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரில் அவரது எழுத்துக்களை அசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று இடம்பெறுவது 15/11/1989 துக்ளக் இதழில் இடம்பெற்ற கேள்வி பதில் பகுதி 88வது பகுதியாக இடம்பெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தேவிலால் போட்டியிடும் நோக்கம் என்ன? இந்த கேள்வியை 3 முறை கேட்டிருக்க வேண்டும். அவர் 3 இடங்களில் போட்டியிடுகிறார். எப்படியாவது பாராளுமன்றம் போயே தீர வேண்டும் என்ற முனைப்பு அவ்வளவு தூரம் அவரை வாட்டுகிறது. பிரதமர் மீது ஒரு கண் இல்லை என்றால் இப்படியா செய்வார்? தேசிய முன்னணி தேர்தலுக்கு பிறகு தேவிலால் முன்னணி ஆகப் போகிறதோ என்னவோ. இனி இலங்கை பிரச்சனையின் நிலை என்ன? விடுதலை புலிகளின் அட்டூழியத்திற்கும் அராஜகத்திற்கும் பயந்து வாழும் நிலை மக்களுக்கு ஏற்படக்கூடும். கொடுங்கோளர்களின் ராஜ்யத்தில் மயான அமைதி நிலவக்கூடும். அந்த மயான பூமியை சமாதான பூமி என்று இங்கு வர்ணிக்க ஏற்பாடுகள் நடக்கும் என்று இந்திய அமைதிப்படை தாயகம் திரும்பிய பின் இலங்கையில் நிலவும் நிலையை சுட்டிக்காட்டுகிறார் திரு சோ அவர்கள். கட்டாயம் ஓட்டு போட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் என்ன? சோ நகைச்சுவையாக பதிலளிக்கிறார். மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு தண்டனை வேண்டியதுதான். முன்பு திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை விட தற்போது மிகவும் குறைவாகவே தெரிகிறது. உண்மையா? குறைபட்டுக் கொள்ளாதீர்கள். பாராளுமன்ற தேர்தல் வரை பெரிய ஊழல்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன. தேசிய முன்னணி ஆட்சி அமைத்தால் உங்கள் குறை நீங்கும். கூட்டாட்சிக்கு குரல் கொடுப்போம், காட்டாட்சிக்கு விடை கொடுப்போம் என்று கலைஞர் கூறுகிறாரே. நாட்டாட்சி பற்றி கவலையே இல்லாமல் பேசுகிறாரே. தேசிய முன்னணி வெற்றி பெற்றால் திமுக எம்பி யாருக்காவது மந்திரி பதவி கிடைக்குமா? யாருக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, மாறனுக்கு நிச்சயம் கிடைக்கும். அவருடைய தீர்க்க தரிசனம் சரியாக பலித்தது. அப்பொழுது திமுக ஒரு இடத்தில் கூட வெல்லாத நிலையிலும் ராஜ்யசபா எம்பியாக இருந்த திரு முரசொலி மாறன் வி.பி. சிங் அமைச்சரவையில் அமைச்சராக்கப்பட்டார். கருணாநிதி ஆட்சியில் ஊழல் அதிகமா, எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் அதிகமா? திமுகவை ஆரம்பித்து வழிமுறைகளை செய்து கொடுத்து அதை உருவாக்கி முக்கியத்துவம் பெற செய்தார் அண்ணாதுரை. அதை கட்டி காத்து வளர்ச்சியில் அக்கறை காட்டி உழைத்தவர் கருணாநிதி. அப்படி இருக்க திமுகவின் சக்திக்கு காரணம் அண்ணாதுரை அல்ல, கருணாநிதி தான் என்று யாராவது சொல்வார்களா? அதே போல ஊழலை ஆரம்பித்து அதற்கான வழிமுறைகளை செய்து கொடுத்து அதை செம்மையாக உருவாக்கி அது முக்கியத்துவம் பெறுமாறு செய்தவர் கருணாநிதி. அதை கட்டி காத்து அதன் வளர்ச்சியில் அக்கறை காட்டி உழைத்தவர் எம்ஜிஆர். அண்ணாதுரையின் பெருமையை எப்படி கருணாநிதிக்கு கொடுக்க முடியாதோ அதே போல கருணாநிதியின் பெருமையை எம்ஜிஆருக்கு தருவது நியாயமல்ல. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.